வணக்கம். 28ஆம் தேதி சொன்னாங்க, 30ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, இப்போ 6ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு, தாத்தான்குளம் இரட்டை கொலை. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் என்னுடைய கேரியரில் இந்த மாதிரி ஒரு வழக்கை நான் சந்தித்ததே இல்லை. தூக்கு தண்டனையோ எந்த தண்டனையோ உடனே கொடுத்துருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேட் அறிவிப்பாங்க, கொடுத்துருவாங்க. இப்போதான் புதுசு புதுசாக பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் குற்றவாளிகள் அப்படின்னு இன்னைக்கு நாங்கள் நிரூபணம் பண்ணுறோம், தண்டனையை இன்னும் 2 மாதம் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்டதே இல்லை. அதெல்லாம் இருந்துச்சுன்னா தெரியல. எனக்கு ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரிலாம் கிடையாது. சரி, அப்படியே சொன்னாங்களே, கொடுத்துட வேண்டியதானே ஜட்ஜ்மெண்ட்டை. ஏன் இவ்வளோ காலதாமதம்? எதுக்காக? ஒன்றுமே புரியல. 3 வாய்தா வாங்கி போச்சு ஒரு தண்டனைக்கு. சிபிஐ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடூரமான முறையில் தாக்கப்படுறாங்க, செய்திருக்காங்க, எல்லாம் வாஸ்தவம். கடைசியில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுங்க, அப்படி இல்லைன்னா இரட்டை ஆயுள் கொடுங்க, சாகும் வர ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு போயிடணும். அப்படி இல்லையா, தூக்கு தண்டனை அளிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன்னு போயிடணும். இதுவும் இல்லாமல் நீங்கள் தூக்கு தண்டனை கொடுங்க, அப்படிலாம் அதிகபட்ச வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படின்னு சிபிஐ எப்படி ஆப்ஷன் வைக்குது? ஏதாவது ஒன்று தானே கேட்கணும். இப்போ அந்த ஆப்ஷன் அவங்க இப்போ நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் நிச்சயமாக தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இப்போ ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. என்ன பாதிக்கப்பட்டவங்களாக பேசுகிறவங்க சிபிஐ தான். சிபிஐ பிபிஐ சொல்லும்பொழுது கோர்ட்டுக்கு என்ன ஒன்று அவசியம் இல்லையா? தூக்கு தண்டனை கொடுங்க, ஒன்று தலையெழுத்து ஒன்று இல்லையா? அவங்களே கேட்குறாங்க தூக்கு தண்டனை கொடுங்க, அப்படி இல்லைன்னா ரெட்டை வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு. முடிஞ்சு போச்சா? இது தண்டனைக்கு தெரிஞ்ச மாதிரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி போச்சு பாருங்க. இதுதான் சரியான முறையாக நமக்கு தெரியல. அதனால் இது தூக்கு தண்டனை ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணுறது? அவங்களோட பேக்ரவுண்டை பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணுன்னா அடித்தானுங்களே அவங்க பார்த்துருக்கணும்ல. அடிப்பட்டவங்களோட பேக்ரவுண்டை பார்க்கணும்ல, அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லையே. பார்க்காம தான் அடித்தாங்க. அப்போ குற்றவாளிக்கு மட்டும் என்ன பேக்ரவுண்ட் பார்க்கணும்? தூக்கி போட்ட வேண்டியது தான். என்ன பண்ண போகிறாங்களோ பார்ப்போம்.